வெல்கம் டு தஸ்மிரா vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் சால்னா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காயும் முந்திரியும் அரைச்சி பேஸ்ட் எடுத்துருக்கேன். சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக வெங்காயத்தை வதக்கிறோம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா புரோட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் நெய் சோறு இது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போவே தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அது மாதிரி சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன். இதை ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லா மசாலாவும் ஒன்றா பெரட்டுற வரைக்கும் ஃபுல்லாக பெரட்டிட்டு அப்படியே சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த எண்ணெயிலே வேக வச்சிடலாம். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதில் வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். இதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தயிர் பாக்கெட்டில் வந்து நான் 3/4 பாக்கெட் கிட்ட சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் கூட வரும். அந்தளவுக்கிட்டே நான் தயிர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தயிரையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்லையா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துலாம். இது பார்த்திங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காயும் ஒரு 10 முந்திரியும் சேர்த்துருக்கேன். நல்லா நெய்ஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, குறக்குறப்பு இல்லாமல். எந்தளவுக்கு நெய்ஸாக அரைக்குமோ அது மாதிரி அரைச்சி சேர்த்துங்க. இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுருங்க போதும். 2 விசிலுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் சால்னா ரெடி ஆயிரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா புரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் வந்து நெய் சோறு, இடியாப்பம் இது மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடெலாம் மருமகன்லாம் வந்தாங்கன்னா இந்த சால்னா தான், இடியாப்பம் புரோட்டாலாம் செஞ்சு வீட்டில் இந்த சால்னா தான் இறைச்சியானு சொல்லுவாங்க, இதை செய்வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா இதே மாதிரி vlog, ரெசிபி இதெல்லாம் தொடர்ந்து வரும். வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.